Please subscribe Sadhguru Sai Creations. மலக்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் பிரச்சனைக்கு என்னதாங்க காரணம்? பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் உருவாவதற்கு காரணங்கள் என்ன? ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் வாரம் ஒரு முறை தாங்க மோஷன் போகிறேன், 4 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போகிறேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மலக்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குங்க. அதிகமான காரமான மசாலா ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான டயட் ஹேபிட் தான் சாதாரணமாக இன்றைக்கி பைல்ஸ் ஃபிஸ்டுலா நிறைய பேருக்கு இருக்குது. அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது, ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரெக்டல் கேன்சரும் நிறைய பேருக்கு வந்துடுதுங்க. கீமோ ரேடியேஷன் எல்லாம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கேன், இன் ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்களே. அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்? குடல் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஏன்னா கட் ஹெல்த் நார்மலாக இருந்தால் தான் நம்மளுடைய என்டையர் பாடி சிஸ்டமும் நார்மலாக இருக்கும். இதில் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நீங்கள் மோஷன் போகும்போது அதில் பிளட் வருது, இல்லை அடிவயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, என்னன்னு தெரியலையே, ரொம்ப நாளாக ஒரு 6 மாதம் 7 மாதமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கேன்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அப்போது நமக்கு மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தெரியுது. அதாவது கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலக்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் பிரச்சனைக்கு என்னதாங்க காரணம்? அதாவது நம்மளுடைய மலக்குடல் பகுதியில் லைனிங்ஸ், இன்னர் லைனிங்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அதிகமாக மியூட்டேஷன் ஆகும். ஸோ டிஎன்ஏல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ அதில் செல்கள் மியூட்டேஷன் அதிகமாக ஆக அதாவது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் க்ரோத் ஆகிட்டே போகிறது. ஸோ அப்படி ஆகும்பொழுது தான் அதில் டியூமர்ஸ், கட்டிகளாக மாறுது. இந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் உருவாவதற்கு காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குங்க. பேசிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் வாரம் ஒரு முறை தாங்க மோஷன் போகிறேன், 4 நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போகிறேன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் எனிமா கொடுத்து தான் எனக்கு மோஷன் போகணும் அப்படின்ற பிரச்சனை. ஒரு சிலர் என்னென்னா, ஓகே இன்றைக்கி மோஷன் போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லாத மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதாவது மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலா பிரச்சனையோ ஏற்படுது. அதன் மாதிரி தான் இப்போது இந்த மலக்குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்போது இந்த கோலோரெக்டல் கேன்சர் மலச்சிக்கல் இருக்கக்கூடிய, ரொம்ப நாளாக க்ரானிக்காக மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதிகமாக நான்வெஜ், இந்த ரெட் மீட் அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக இந்த ரெட் மீட் நல்லா ஆயில், அந்த மசாலாலாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடிய மசாலா போட்டு அது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி, அந்த ஆயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம குக் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த எண்ணெயை சேஞ்ச் பண்ணிடணும். அது திரும்ப 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 மாதக்கணக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மசாலாவோட ரெட் மீட் எல்லாமே சேர்த்து குக் பண்ணி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக பெருங்குடல் பகுதியில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரோசன் டயட் எடுக்கிறவங்க, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதில் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நேரம் கடந்து சாப்பிட்றது, ஸோ அதிகமான காரமான மசாலா ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான டயட் ஹேபிட் தான் பெருங்குடல் பகுதியில் நமக்கு புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சரிங்க, இதையெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யலாம்? இந்த லைஃப் ஸ்டைலில் தான் நான் இவ்வளோ நாளாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்தே நம்மளுடைய கட் ஹெல்த்தை பார்த்துக்கிறதும், ஸோ குடல் பகுதி, முக்கியமாக நம்மளுடைய மலக்குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்கிறதுக்கு ரொம்ப அவசியம். கட் பாக்டீரியாஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ
அந்த குட் பாக்டீரியாஸ் நம்ம கட்டில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து நார்மலாக இருக்கணும்னா தினம்தோறும் மோஷன் போகிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதனோட சேர்த்து என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய எடுக்கும்பொழுது தான் நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த சால்யுபிள் ஃபைபர்ஸ் நிறைய எடுக்கும்பொழுது நம்ம கட் ஹெல்த்துக்கு அது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கட் பாக்டீரியாஸ்க்கு அது வந்து ஃபுட்டாக இருக்கும், ஸோ உணவாக இருக்கும். அதை சாப்பிட்டு நமக்கும் வந்து அது நன்மை நிறைய தருது. அதனால் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் ஃபுட்ஸ்னால் எதுலங்க இருக்குது? நம்மளுடைய வெஜிடபிள்ஸில் இருக்குது. ஃப்ரூட்ஸ் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கூட நான் ஜூஸ் போட்டு நல்லா சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா நீங்கள் சூ பண்ணி கடித்து மென்று விழுங்குங்க. அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி உள்ளே போகும்பொழுது தான் நமக்கு அதனுடைய முழு சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபைபர் வந்து இதில் நல்லா சேரும்போது தான் நம்ம கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராகவே இந்த மாதிரி ஒரு டயட் ஹேபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்கள் கட் ஹெல்த்துக்கு வாரம் 2-3 முறையாவது இந்த வெஜிடபிள்ஸை நல்லா பாயில் பண்ணி ஒரு பவுலில் வச்சு சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போதும் குடல் பகுதிக்கு ரொம்ப நல்லது. இதில் இந்த மலக்குடல் பகுதிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது, மலச்சிக்கல் இருக்காது அப்படின்னு சொன்னால் வெள்ளை மற்றும் மஞ்சள் பூசணி ரொம்ப முக்கியமானதுங்க. தவறாமல் இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சள் பூசணி உணவில் நிறையவே சேர்த்துக்கோங்க, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெங்காயம், ஸோ சின்ன வெங்காயம், முக்கியமாக இந்த வெள்ளை வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ப்ரோபயோட்டிக் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ பழைய சாதம், நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட நம்மளுடைய தயிரில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதை பச்சடி மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய உணவு முறைகள், ஸோ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வரக்கூடிய உணவு முறைகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே அது கட் ஹெல்த்துக்கும் பெருங்குடல் பகுதிக்கும் ரொம்ப நல்லது. சாதாரணமாக இன்றைக்கி பைல்ஸ் ஃபிஸ்டுலா நிறைய பேருக்கு இருக்குது, அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது, ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரெக்டல் கேன்சரும் நிறைய பேருக்கு வந்துடுதுங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஹோல் பாடி நம்ம சிடி ஸ்கேன் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாதிரியான க்ரோத் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு இம்மிடியேட்டாக மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இல்லைங்க நான் கீமோ ரேடியேஷன் எல்லாம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கேன், இன் ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்களே, அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கான சித்த மருந்துகள் நிறைய இருக்குங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கேன்சர் இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி கேன்சரில் இருக்கீங்கன்னு சொல்லும்போதும் அதுக்கான மெடிசன்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அப்படி எடுக்கும்போதும் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஹெர்பல்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அதனுடைய இன்ஆக்டிவாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக என்னென்ன மூலிகைகள் எடுக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக கேன்சர்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இதை பயன்படுத்துங்க அப்படின்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் நம்ம தாராளமாக உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. மஞ்சள் டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதனோட கடுக்காய் ரொம்ப சிறந்தது அப்படின்னா கடுக்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கடுக்காய் பவுடராக எடுக்கலாம், இது லேகியமாக கிடைக்குது, அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் நல்ல நெய்யில் வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு நீங்கள் எடுத்துகிட்டா போதும். ஸோ ஜாதிக்காய் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் சேர்த்து தேன் விட்டு கலந்து டெய்லி ஒரு வேளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ ஒரு வேளை இந்த ஜாதிக்காய் பவுடரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரும்போது அந்த நெய்யில் கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜாதிக்காய் பொடியோட மஞ்சள் பொடி சேர்த்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இது கூட சேர்த்து கரிசலாங்கண்ணியும் மிளகு சேர்த்து நம்ம கற்ப மருந்தாக எடுக்கலாம். இது எப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நெல்லிக்காய் சாறு விட்டு அதை பாவனை செய்து எடுத்துக்கணுங்க. ஸோ பாவனை செய்து நல்லா உலர்த்தி எவ்வளோ பவுடர் இருக்கோ அதில் பாதி அளவு, இப்போது 100 கிராம் நமக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்த கரிசலாங்கண்ணி பவுடர் 100 கிராம் இருக்குன்னா 50 கிராம் அளவுக்கு மிளகு பவுடர் இதில் சேர்த்துக்கணும். இந்த மிளகு பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னா, ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த மிளகு மோரில் ஊற வச்சு எடுத்து உலர்த்தி நல்லா ஒரு 2 நாள் உலர்த்திடணும். பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை 50 கிராம்ஸ், இப்போ 100 கிராம் அளவு நமக்கு கரிசலாங்கண்ணி இருக்குன்னா இதில் 50 கிராம் அந்த மிளகு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த கற்ப மருந்தை தேன் விட்டு கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி
1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இப்படி பயன்படுத்தும்போது ரெகுலராக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், புற்று செல்கள் வளராமல் இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி குறுமருந்து வகைகளும் நிறைய இருக்குங்க, தீநீர் வகை மருந்துகளும் நிறைய இருக்குது. ஸோ இப்படி இந்த மருந்துகளை ரெகுலராக எடுக்கும்போது ஃபர்தராக நமக்கு அந்த டியூமர்ஸ் டெவலப் ஆகாது, செல் க்ரோத்தும் நமக்கு டெவலப் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீமோ ரேடியேஷன்லேருந்து வந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே திரும்ப நார்மலாக ஹெல்த்தியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி சாதாரணமாக நிறைய பேருக்கு ஸோ உடல் பகுதிகளில் இந்த கேன்சர் வருது. முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா ஸோ நம்ம யூட்ரஸில் நிறைய பேருக்கு வருது, சர்விக்ஸில் வருது. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குங்க. ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.